குட்டி விலாகில் இன்னைக்கு Thursday மார்னிங் பார்க்கலாமா? காலையில ஒரு 5 மணி போல டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்து நிஷானுக்கு வேக்சினேஷன் எடுத்திருந்தோம்ல. 2 காலில, அது இல்லாம ஒரு கையில 3 இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க. அதுல ஒரு கால்ல மட்டும் ரொம்ப வலி ஜாஸ்தியா இருக்கு போல. அந்த கால் மட்டும் கீழயே வைக்க மாட்டேங்கிறான், நகர்த்த மாட்டேங்கிறான். அப்படியே வச்சு அழுதுட்டு இருக்கான். அதனால அவன் கூடயே சுத்துறதுக்கு கரெக்ட்டா இருக்கு. நைட்டு ஸ்டவ் எல்லாம் கிளீன் பண்ணவே இல்ல. அப்படியே தூங்கியாச்சு. ஆனா, அவரு பாவம் நேத்து எதுக்கு லீவ் எடுத்தேன்னே தெரியாத மாரி ஆயிடுச்சு. காலையில ஃபுல்லா வந்து வேக்சினேஷன் போடுறது, ரேஷன் போறது, அப்படியே ரொம்ப சுத்திட்டு இருந்தோம். அவ்வளோதான் மத்தியானம் ஆயிடுச்சு வேக்சின் போட்டு திரும்ப வர்றதுக்கே. அதுக்கப்புறம் ஈவினிங் நான் கிளம்பி கிளாஸுக்கு போயிட்டேன். வேக்சின் போட்ட வலி, ஃபீவர் அது இல்லாம நானும் இல்ல. அடம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே பண்ணியிருப்பான். நான் திரும்ப வந்ததும் அவருக்கு ஆஃபீஸ் காலா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேசி முடிச்சு சாப்பிடுறதுக்கே கரெக்ட்டா இருந்தது. ஒரு நாள் டயர்டா இருக்குன்னு லீவ் போட்டா எவ்வளோ வேலை, எவ்வளோ அலைச்சல் பாருங்க பாவம். அதனாலேயே காலையில ஏந்திச்சு வந்ததும் ஸ்டவ் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு, அரிசி கழுவி வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு சப்பாத்தி செஞ்சு பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சிருந்தேன். மத்தியானத்துக்கு சிம்பிளா லெமன் ரைஸ் கலரிட்டு அதுக்கு முட்டை ஃப்ரை பண்ணி குடுத்து அனுப்பிச்சுட்டேன். அவ்வளோதான். விபாக் வந்து இந்த சப்பாத்தி அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனா இந்த பன்னீர் ரொம்பவே பிடிக்கும். அந்த பன்னீர் சாப்பிடுறதுக்காகவே சப்பாத்தியும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுவா. முன்னாடியெல்லாம் இந்த சப்பாத்தி சுடுறதுனாலே ஐயோ! டைம் ஆயிடும் வேண்டாம் அப்படின்னு நெனைப்பேன். இப்பல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்ன்ற மாரி தான். ஒரு கையில தட்டுறது என்ன, இன்னொரு கையில சுடுறது என்ன, இப்படியெல்லாம் பண்ணுவோம். நாங்கலாம் எல்லா ஃபீல்ட்லயும் அப்படி கன்னு மாரி இருப்போம். அப்படியெல்லாம் சொல்லணும்னு நெனைப்பேன். அப்படிதான் பண்றேன். ஆனா விபா கிளம்புற வரைக்கும் எனக்கு மனசுல ஒரு பதட்டமாவே தான் இருக்கும். அவ்வளோதான் ஒரு வழியா கிச்சன் வேலைலாம் முடிச்சுட்டு, விபாக்கு டிஃபன் ஊட்டி விட்டுட்டு, சாப்பாடும் பேக் பண்ணி வச்சுட்டு, முடி கட்டலான்னு எடுக்கிறேன். இந்த பையன் ஏஞ்சுட்டான். அதுக்கப்புறம் சமாளிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த டே தான். ஏன்னா, அவன தூக்க முடியாது. எப்படியா துளியிலேயே தான் படுக்க வச்சுட்டு இருக்கணும். இந்த மாரி டைம்லலாம் நிஷான பார்த்துக்கிறதுல விபா கில்லாடி தெரியுமா? எவ்வளோ நேரம் வேணாலும் சமாளிச்சுப்பா. ஏதோ விளையாட்டு காமிக்கிறேன்ற பேர்ல குரங்கு வித்தெல்லாம் காமிச்சு, அவன படுக்க வச்சுட்டு, அப்படியே எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு, விபாவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. விபா கிளம்புற டைம்ல நிஷான் ஏஞ்சிருந்தா கண்டிப்பா அவரையும் தான் கூட்டிட்டு போனோம். இல்லன்னா இங்க பூகம்பமே நடக்கும். விபா ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் தான் நிஷான கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு டிஃபன் எல்லாம் ஊட்டிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடிட்டு இருந்தோம். போன வாட்டி எங்க அம்மா வந்தப்போ நிஷானுக்கு விளையாடுறதுக்காக ஒரு கார் வாங்கிக்கோ, காசு நான் கொடுக்குறேன், அங்கேருந்து எடுத்துட்டு வர முடியாது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. நான் தான் வாங்காம வச்சிருந்தேன். கடைசியில பார்த்தா அவரோட ஆஃபீஸ்ல ஒரு மேடம் வந்து நிஷானுக்கு ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணாங்க. இப்போதைக்கு அவர் அதை ஓட்டெல்லாம் மாட்டேங்கிறாரு. சும்மா அதுல பாட்டு வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அதுல உட்கார வச்சு அவங்க கூட விளையாடிட்டு இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் இப்படியே முடிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட்டை கொடுத்து ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.